அன்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்மில் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நம்மோடு, நமக்குள், நம்மேல். எப்படி காற்றுருக்கு, நம்ம சுற்றி காற்றுருக்கு, மூக்குழியாக காற்று உள்ளே போகுது, நம்ம மேலேயும் இருக்குது, காற்று என் வீடமும் இருக்குது. இந்த காற்று இல்லைன்னா நம்ம மூச்சு திணறி செத்து போயிடும். ஆனால் காற்றை பிடிக்க முடியாது, காற்றுக்கு கலர் இல்லை. வேதவசனம் சொல்லுது, காற்றை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லும்போது காற்றை பற்றி சொல்கிறார். இந்த காற்று நம்மை சுற்றி இருப்பது போல தெய்வம், பார்க்க முடியாத தெய்வம். இந்த கண்ணால் தான் பார்க்க முடியாது, ஆன்மீக கண்ணால் பார்க்கலாம். நம்ம சுற்றி இருக்கார், நமக்குள்ளே இருக்கார், நம்ம மேலே இருக்கார், உங்கள் எல்லாரும் மேலேயும் இருக்கார், காற்றை போல இருக்கார். இயேசு இயேசு. கடந்த நாளிலே தாவீது சுந்தரானந்தம் என்ற உபதேசியார், சின்னமுத்து என்ற ஒரு துண்டோடு புறப்பட்ட ஒரு சிறுவன், அவனுடைய வரலாற்றை கேட்டோம். தொடர்ந்து அவரை பற்றி பார்ப்போம். அவர் உருவாக்கிய 73 ஆலயங்கள் எரிக்கப்பட்டது. எல்லாம் அந்த அம்புகளில் முன்பக்கம் மண்ணெண்ணெய் முக்கப்பட்ட, அதில் நெருப்பை வச்சு அம்பு விடுவாங்க. அந்த அம்பு கரெக்டாக அவர் கட்டின ஆலயத்து மேலே விழும். அந்த ஆலயம் ஓலை கூரை, ஓலை சைடு சுவர் எல்லாமே ஓலை, அது எரிஞ்சு சாம்பலாயிற்று. சிம்பிளாக ஒரு ஜமீன் அத்தனை ஆலயத்தையும் அழிச்சிட்டாங்க. திருச்செந்தூர்லேருந்து ஒவ்வொரு வரைக்கும் 73 ஆலயங்கள் எரிக்கப்பட்டது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிரக்கணக்காக இருந்தாங்க. 73 ஆலயத்திலையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள். அவங்கெல்லாம் ஆலயம் இல்லை, இப்போது அவங்கெல்லாம் கூடி ஜெபித்தார்கள். மறுபடியும் ஓலை கொண்டு வந்தாங்க. ஓலைகள், மட்டைகள் எல்லாமே அந்த பனையில் கிடைக்கும். கயிறு பனையில் கிடைக்கும், மட்டை பனையில் கிடைக்கும், ஓலை பனையில் கிடைக்கும். அங்கே திரளான பனைகள், அது பனங்காடு தான். அந்த பனை ஓலையை வச்சு மறுபடியும் 73 ஆலயங்களும் திருப்பியும் கட்டப்பட்டது. திருப்பியும் அந்த ஜமீன்தார் ஆணையிட்டார், 73 ஆலயத்தையும் தீ கொளுத்தி அழியுங்க. அவனுடைய ஆட்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, மறுபடியும் தீ வச்சாங்க. அவங்க அந்த ஊருக்குள்ளே வர முடியாது, தடுத்துருவாங்க. ஆனால் ஊருக்கு வெளியே இருந்துக்கிட்டே அம்பு எய்து அந்த ஆலயங்களை எரிச்சிட்டாங்க. 2வது கட்டப்பட்ட ஆலயமும் எரிக்கப்பட்டது. இப்போது மறுபடியும் கூடி ஜெபித்தார்கள். ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள், ஆண்டவரே எங்கள் ஆலயங்கள் மறுபடியும் எரிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவருடைய கிருபையினால் மறுபடியும் 3வது ஆலயத்தை கட்டினாங்க. 3வது 73 கிராமத்திலையும் ஆலயங்கள் கட்டப்பட்டது. ஆலயம், ஓலையினால் செய்யப்பட்ட ஆலயம். ஜமீன்தார் இன்னும் கொக்கரிக்கிறார், இன்னும் அழிங்கடாங்கிறார். அப்போதுதான் தாவீது சுந்தரானந்தர், திருமணமாகாதவர், வயது அவருக்கு இப்போது 28 இருக்கும், திடகார்த்தமானவர், வாலிபன், தான் வாழ்க்கையில் திருமணம் ஆவதில்லை என்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தவர். 73 ஆலயங்களையும் அவர் மறுபடியும் கூட்டினார். அந்த காலத்தில் மணி கிடையாது. இந்த பணம் மூடு இருக்குல்ல, பணம் மூடை அப்படியே கட் பண்ணி உள்ளே கொஞ்சம் தோண்டிடுவாங்க. தோண்டி
மேலே தோல் எருமை தோலையை காய வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு ட்ரம் மாதிரி அடிப்பாங்க. அதான் மணி, ஆலய மணி. எல்லா ஆலயத்துக்கும் முன்னாலேயும் அந்த ட்ரம் இருக்கும், அடி. அது நல்லா கேட்கும், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கேட்கும். அந்த பெரிய பனைமரமாக இருக்கும்ல, அந்த பெரிய பனைமரத்தை அப்படியே தோண்டி அண்டா மாதிரி தோண்டி உள்ளேயும் தோண்டி மேலே தோலால் கட்டியிருப்பாங்க. அது நல்லா டைட்டாக கட்டியிருக்கனால அந்த சவுண்டு அவ்வளோ தூரம் கேட்கும். அவ்வளவு அழகாக இருக்கும். ஆலயத்துக்கு முன்னால் அந்த 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 ட்ரம் இருக்கும். அந்த காலத்தில் ஆலய மணி அதுதான் அவர் உருவாக்கியிருந்தார். வெளிநாடுகளில் ஒருவேளை மணிகள் இருந்திருக்கும். ஆனால் தாவீது சுந்தரன் வந்தார். அங்கே கிடைக்கிற மரத்தினால இந்த மணியை, இந்த ட்ரம்மை தயார் பண்ணியிருந்தார். அது நல்லா கேட்கும். எல்லோரும் அதை அடித்த உடனே வருவாங்க. முதல்ல அவர் சிலம்பம் படித்தார். சிலம்பங்கிற ஒரு விளையாட்டு, ஒரு வித்தை விளையாட்டு, வேகமாக சிலம்பம் விடுதல், அதை பயிற்சி கொடுத்தார். அதை ஒவ்வொரு ஆலயத்தில் உள்ள வாலிபர்களுக்கும் பயிற்சி கொடுத்தார். அவர் அம்பு எய்யும்போது நம்ம சிலம்பம் நம்மளை தாண்டி வரக்கூடாது. அப்படிப்பட்ட அம்பு, அப்படிப்பட்ட சிலம்ப பயிற்சி கொடுத்தார். ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பயிற்சி எடுத்தாங்க. இந்த சிலம்ப கம்பை தாண்டி ஆலயத்துக்கு அந்த நெருப்பு அம்பு வராதபடி இந்த சிலம்ப பயிற்சியை கொடுத்தார். அது தடிக்கம்பு தாவீது என்று ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உபதேசியார் தடிக்கம்பு தாவீது உபதேசியாருங்கிற பேராயிற்று. எல்லாம் இந்த ஜமீன்தாருக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. இத்தனை பேரும் திரண்டா, அத்தனை கிராமத்தில் அத்தனை பேரும் சிலம்பம் படிச்சுட்டாங்க. இனி அத்தனை பேரும் திரண்டு ஜமீன் எல்லைக்குள்ளே வந்துட்டா நம்மெல்லாம் அழிச்சிருவாங்க. இந்த ஜமீன் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த அம்பு விடுறதை நிறுத்தினாங்க. பயப்பட்டாங்க. சரித்திரம் சொல்லுது, அன்றைக்கு இருந்த சமுதாயமே பயப்பட்டாங்களாம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு. யாரையும் அடித்ததாகவோ கொன்றதாகவோ சரித்திரம் கிடையாது. அவங்க பாதுகாப்புக்கு அந்த சிலம்ப பயிற்சி எடுத்தாங்க. அந்த சிலம்ப பயிற்சியினால் அந்த ஆலயத்தை காப்பாற்றினார்கள். 3 தடவை ஆலயங்கள் கொளுத்தப்பட்டது. 4வது தடவை கட்டின ஆலயம்தான் நிலைச்சிருந்தது. எல்லாருமே சிலம்ப பயிற்சி, எல்லாருமே எக்ஸசைஸ், எல்லா ஆண்களும் பெண்களும் ஆலயத்தை காப்பாற்றுறதுக்கு திடமாக இருந்தாங்க, தைரியமாக இருந்தாங்க, ஜெபித்தாங்க, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த சிலம்ப குறிப்பு எப்பவுமே சிலம்ப கம்பு கையில் வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஆணும் பெண்ணும் சிலம்ப கம்பு கையில் வச்சுருப்பாங்க, பைபிள் கையில் வச்சுருப்பாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவர்களை குறித்த பயம் தென் பகுதியில், தமிழ்நாட்டின் தென் பகுதியில் ஒரு பயம் ஏற்பட்டது. அன்றைக்கு இருந்த வெளிநாட்டு அரசாங்கமே பயப்பட்டது. ஜமீன்தார்கள் பயப்பட்டார்கள். ஒரு சிறந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அதே ஜமீன் குரூப், பொதுவாக கடற்கரையில் அந்த ஜமீன் உண்டு, குட்டோன்னு சொல்லுவாங்க தெற்கே, அங்கே ஜமீன் உண்டு. திருச்செந்தூர் பக்கத்தில் ஜமீன் உண்டு. அப்படியே அந்த ஜமீன் இந்தியாவினுடைய தென் பகுதியில் எங்கே பார்த்தாலும் ஜமீன்தார்கள்.
அந்த காலத்தில் மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க இந்த மீனை கடற்கரைக்கு கொண்டு வரும்போது ஜமீன்தார்கள் ஆட்கள் வந்து அந்த அந்த மடி கடற்கரையில் வந்த உடனே ஜமீன் ஆட்கள் வந்து நிற்பாங்க. 3ல் 2 ஜமீன் மக்களுக்கு கொடுக்கணும், 3ல் 1 தான் அந்த மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க விற்கணும். அப்படி ஒரு கொடுமை அந்த காலத்தில் இருந்திருக்கு, ரொம்ப காலம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பிரான்சிஸ் சேவியர் என்ற தேவனுடைய மனிதர் கடற்கரை வழியாக கோவாவிலிருந்து ஊழியம் செய்துட்டு வந்தார். அவர் ஒரு படையை கொண்டு வந்து கோவாவில் உள்ள மன்னனுடைய படையை அனுப்பி இந்த ஜமீன்தார்களை அடக்கினார். இந்த பக்கம் தாவீது சுந்தரன் வந்தார், அந்த பக்கம் கோவாவிலிருந்து வந்த ராஜா தன்னுடைய படையை அனுப்பியிருந்தார். ஜமீன் கொடுமை மறைந்தது. அந்த கடற்கரையில் வாழ்கிற மனிதர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கும் கத்தோலிக்கர்கள் அந்த கடற்கரையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுனால கூட்டமாக மக்கள் கிறிஸ்தவங்களானாங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. அந்த காலத்தில் அந்த ஜமீனில் ஒரு குரூப் இந்த தாவீது சுந்தரனானரை எப்படியாவது கொல்லணும், எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு 10 பேர் கொண்ட குழு குற்றத்தில் அந்த ஜமீன் அனுப்பியது. அந்த 10 பேரும் நல்லா நடிக்கிறவங்க, வாலிபர்கள். தாவீது சுந்தரானந்தர் எங்கெல்லாம் கூட்டம் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த தாங்கள் இந்துக்கள், தாங்கள் ஜமீன்தார் ஆட்களுங்கிறத மறைச்சி இங்கே உள்ளவங்க ட்ரெஸ் பண்ணி கையில் பைபிள் வாங்கிட்டு இவங்க கூடயே இருந்தாங்க. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு ரகசிய குழு. ஒரு நாள் எருசலேம், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது, அந்த எருசலேமில் 3 நாள் கன்வென்ஷன் நடத்துகிறார் தாவீது சுந்தரானந்தர். கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அன்று இரவு சாப்பாடு. இந்த 10 பேரும் கையில் விஷம் வச்சுருக்காங்க, விஷத்தோடு இருந்தாங்க. பல மாதங்கள் காத்திருந்தாங்க. எருசலேமில் அது வாச்சுது. அந்த ஜனங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு தனி பாத்திரத்தில் பிரசங்கியாக இருக்குது, தனியாக சாப்பாடு கொடுக்க எடுத்து வச்சுருக்காங்க. ஆட்களுக்கு தனித்தனியாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஜெபமும் முடிஞ்ச பிறகு தனியாக சாப்பிட வருவார். இதை நல்லா கவனிச்சிட்டாங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சாப்பாட்டில் விஷத்தை போட்டாங்க. எருசலேமில் கன்வென்ஷன் முடிஞ்ச ராத்திரி விஷம் போடப்பட்ட ஆகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 10 பேர் கொண்ட குழு நல்லவனை போல பேப்டிசம் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு கிறிஸ்தவர்களாக நடித்தாங்க, அவரை கொன்று விட்டார்கள். அவர் ராத்திரி படுத்துட்டார். அவர் படுத்திருக்கும் போதே உயிர் போயிட்டு. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. அநேகர் கூட்டம் முடிஞ்ச வீடுகளுக்கு போயிட்டாங்க. நடு இரவு தாவீது சுந்தரானந்தர் பாடியை அந்த 10 பேர் கொண்ட குழு ரகசியமாக கடத்திட்டாங்க. எருசலேம் என்ற கிராமத்திலிருந்து திருச்செந்தூர் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருச்செந்தூர் கொண்டு போய் அங்கே கேங் ரெடியாக இருந்தாங்க. ஒரு மடி மரத்தில் ஒரு பெரிய பாறாங்கல்லோடு இருந்தாங்க. அந்த கல்லோட தாவீது சுந்தரானந்தம் பாடியை கட்டி கடலுக்குள்ளே கொண்டு போய் ஆத்துட்டாங்கய்யா. தாவீது சுந்தரானந்தர் மரித்து விட்டார். அவருடைய கல்லறை கிடையாது, இன்றைக்கும் அவருடைய கல்லறை கிடையாது.
அருமையானவர்களை, திருச்சபை அங்கு உதயமானது. திருச்சபை அங்கு உதயமானது. அதுக்கப்புறம் அநேக காலம் யாரும் வரல, மிஷனரிமார் வரல. அநேக காலங்கள் ஊழியர்கள் இல்லாமல் தாயில்லாத குழந்தைகள் போல சபைகள் வாட ஆரம்பிச்சது. சிலர் பின்வாங்கிட்டாங்க, சிலர் உறுதியாக இருந்தாங்க. அப்போ தான் கன்னியாகுமரிக்கு வந்த ரிங்கல் தோபே, அவரும் ஜெர்மனியிலிருந்து ஊழியராக வந்தவர். ரிங்கல் தோபே என்ற கடவுளுடைய மனிதர். அவர் சென்னையில் ஊழியம் செய்த முதல்ல அவர் பீகாரில் ஊழியம் செய்தார். மறுபடியும் அவர் அப்படியே தரங்கம்பாடி துறைமுகத்தில் வந்து இறங்கி அங்கே தமிழ் பாஷையை படித்து தஞ்சாவூரில் ஊழியம் செய்து காத்திருக்கும்போது இங்கே ஊழியர்கள் இல்லாமல் தென்பகுதியில் இந்த தாவீது சுந்தனார் அந்த பகுதியில் ஊழியர் இல்லாமல் ஜனங்கள் தவிக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு ரிங்கல் தோபை இங்கே வந்தார். ரிங்கல் தோபை இங்கே ஊழியம் செய்துட்டு இங்கே அதுக்கு பிறகு நிறைய ஊழியர்கள் அனுப்பப்பட்டாங்க. ரிங்கல் தோபை அப்படியே கன்னியாகுமரி சென்றார். நடந்தே கன்னியாகுமரிக்குள்ள அங்கே சுவிசேஷம் அறிவிக்க ஆள் இல்லை என்று கேள்விப்பட்டு கன்னியாகுமரிக்குள்ள இங்கிருந்து நடந்தே போனார். அருமையானவர்களே, சபை இப்படி பாடுபட்டு அது வளர்ந்த சபை. நெல்லை நாட்டு சபை சரித்திரம் என்ன இருக்குது? ஜமீன்தாரால் அழிக்கப்பட்டது. விசுவாசிகள் முழங்காலில் நின்றார்கள். அவங்க சிலம்பம் படித்தாங்க. அந்த பயங்கரமான எதிர்ப்பாளரிடமிருந்து சபையை காப்பாற்றினாங்க. அந்த ஜமீன்தார்களே பயப்படக்கூடிய அளவுக்கு திருச்சபை வீரம் பொங்கியதாக இருந்தது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி அவர் கட்டின ஆலயங்களை, அதுக்கு பிறகு ரேனிய செய்யர் வந்தார். அவர் எங்கெல்லாம் ஆரம்பித்தாரோ அங்கே அந்த சபையை பலப்படுத்தினார். அடுத்த ஆலயங்களை உண்டாக்க ஆரம்பித்தார். ஓலையில் கட்டப்பட்ட ஆலயங்கள் பிறகு மண் சுவரால் கட்டப்பட்டது, பிறகு சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது, இப்போ காங்கிரீட்டால் கட்டப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் முதலூர் ஆலயம் மட்டும் எத்தனையோ முறை அழிக்கப்பட்டது, எத்தனையோ முறை சின்ன ஆலயம் பெருசாக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான காங்கிரீட் ஆலயம். ஒவ்வொரு ஊரும் அப்படிதான் முழங்காலில் நின்றார்கள். அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்க தெரியுமா? ஒரு 10 பேர் ஒரு கிராமத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் பைபிள் என் கை நீளத்துக்கு இருக்கும், பெரிய பைபிளாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிடையாது, கையினால் எழுதப்பட்ட பைபிள் உபயோகித்தாங்க. அந்த பைபிளை ஒருத்தர் வாசிப்பார். ஒரு வசனத்தை வாசித்த உடனே இன்னொருத்தர் சத்தமாக அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணுவார். இன்னொருத்தர் இன்னும் சத்தமாக அதே வசனத்தை சொல்லுவார். அடுத்தவர் விளக்கம் கொடுப்பார். இந்த பெரிய புக்கை பார்த்த உடனே, பைபிளை பார்த்த உடனே ஜனங்கள் ஆச்சரியமாக பார்க்க வருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாலெலாம் புத்தகம் கிடையாது, பிரிண்டிங் புக்கு கிடையாது அந்த காலத்தில். அப்படிப்பட்ட காலத்தில் அவங்க ஒவ்வொரு கிராமமாக வேதம், குறிப்பாக சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை வாசிப்பாங்க. அப்படி அதை திரும்பி திரும்பி வாசிப்பாங்க, சொல்லுவாங்க. ஒருத்தர் விளக்கம் கொடுப்பார்.
இப்படி கிராமமாக சுவிசேஷம் அறிவித்தாங்க. அருமையானவர்களே, அன்றைக்கு பலமாக ஆண்டவருடைய காரியத்துக்காக தங்கள் நேரத்தை கொடுத்தாங்க. தங்களுடைய அது ஒரு மாதத்தில் 2 நாள் ஒருத்தர் இந்த ஊழியத்துக்கு போகணும். அடுத்த நாள் அவர் வீட்டு வேலைக்கு வந்துடலாம். அடுத்த நாள் இன்னொருத்தர் போவார். இந்த மாதிரி அந்த 10 பேர் ஷிஃப்ட் பண்ணியே சபை மக்கள் எல்லோரும் ஊழியத்தில் ஈடுபடணும். அந்த மாதிரி ஒழுங்கு வச்சுருந்தாங்க. இப்போ 2 பேர் ஊழியத்துக்கு கிராமத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த 2 பேர் வீட்டுக்கும் சாப்பாடு மற்றவங்க கொடுக்கணும். அந்த மாதிரி ஒழுங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. திருச்சபை வளர்ந்தது ஐயா. சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்ல முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இணைஞ்சு செய்தாங்க. தாவீது சுந்தரானந்தர் சொல்லிட்டாருன்னா அத்தனை சபை மக்களும் கீழ்ப்படிவாங்க. திடகார்த்தமாக இருந்தாங்க. நல்ல பயிற்சி பெற்றிருந்தாங்க. போர் வீரர்கள் போல காணப்பட்டார்கள். ஜமீனே பயப்பட்டது. அப்படித்தான் நம்முடைய சபைகள் வளர்ந்தது. சபை வளர்ந்தது. சபைக்கு எதிரி சபையை அந்த ஆலயத்தை அழிக்க வர்றான்னா அந்த ட்ரம் அடிப்பாங்க. ஊரையே திரட்டுவாங்க. பக்கத்து ஊரெல்லாம் கூடும். திரள் கூட்டம் சிலம்ப கம்பத்தோடு வரும். எதிரிகள் பயந்து ஓடுவாங்க. இப்படி சபைகள் வளர்ந்தது. நம்முடைய தென்பகுதி திருச்சபை அவங்க சோத்து மரம் இல்லை, வைர மரம். சோத்து மரம், பனை மரத்தில் மேல் பகுதி சோத்து மரம்பாங்க. அந்த சோத்து மரம் செங்கல் சுடுறதுக்காகும். ஆனால் அடிப்பாகம் வைர மரம். அது பெரிய கட்டடங்கள், வீடுகள், சீலிங் போடுறதுக்கெல்லாம் வைர மரம். சில கதவுகள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த வைர மரத்தை யூஸ் பண்ணாங்க. பெரிய உத்திரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் வைர மரத்தை யூஸ் பண்ணாங்க. திருச்சபை வைர மரம். குறிப்பாக அந்த தாவீது சுந்தரனானந்தார் தெற்கு பகுதியில் எங்கெல்லாம் தேவ பணியை செய்தாரோ அங்கெல்லாம் வைர மரங்களாக இருந்தாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நம்ம சொத்து மரமா பயந்து நடுங்கிற ஒரு கோழை கிறிஸ்தவர்களா வைர மரங்களாக ராக்லாண்ட் ஐயர் ஒரு மிஷனரி மாநாடு தென்பகுதியிலே 300 வருஷத்துக்கு முன்னால் நடக்கும்போது இதே வார்த்தையை சொன்னாராம். தென் திருச்சபையே நீ வைர மரம், சோத்து மரம் அல்ல, நீ வைர மரம் என்ற வார்த்தையை சொன்னாராம். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, அருமையான திருச்சபையே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் வைர மரம், ஒன்றுக்கு உதவாத சோத்து மரம் அல்ல. சோத்து மரத்தை கழுதை தான் திங்கும். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, ஒரு தனி மனிதனை கொண்டு ஒரு திருச்சபையை உதயமாக்கினீர். தென்பகுதி ஒரு திருச்சபையை உதயமாக்கினீர். அவர் தன் வாழ்க்கையில் கல்யாணமே ஆகாமல் பிரம்மச்சாரியாகவே தேவனுக்காகவே தான் வாழ்ந்து முடித்தார். இப்படிப்பட்ட தியாக புருஷர்கள், அர்ப்பணமுள்ள இளைஞர்கள், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் தேடுகிறார். இயேசுவே என்னை அப்படிப்பட்ட மனிதனாக மாற்றும்.
என்னை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.